ஆர்காட் பேகம் இன்ஃபோ. டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் சென்ட் பண்ணுறேன், அந்த லிங்க்குள்ளே வந்துடுங்க. ரிஜிஸ்டர் லாகின் பண்ணிவிட்டு அப்புறம் அக்கௌண்ட் ஓப்பன் ஆகிடும். ஆகிட்ட பிறகு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா மேனுவல் ஃபாசெட்டு சொல்லிட்டு இதில் இது ஒர்க்கே ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். மேனுவல் ஃபாசெட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்ட பிறகு அதில் வந்து கேப்சா கொடுத்துருவாங்க. 946 சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. நம்ம ஆர்டர் வைஸாக அரேஞ்ச் பண்ணோம். எப்படி 946 ஆர்டர் வைஸாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு கலெக்ட் யுவர் ரிவார்டு கொடுத்துடணும். கொடுத்துட்ட பிறகு 700 பாயிண்ட்ஸ் வந்து ஆட் ஆகிடும் நம்மளுக்கு. சரியா? திருப்பி அகெயின் வந்து திருப்பி கேப்சா என்ட்ரு பண்ணுற பாருங்கள். 5 செகண்ட்ஸ் வந்து வெயிட் பண்ணும். வெயிட் பண்ணிட்ட பிறகு இப்போ கொடுத்துட்டாங்க டாஸ்க்கு 987 சொல்லிட்டு ஆர்டர் வைஸாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு அப்புறம் கலெக்ட் யுவர் ரிவார்ட்ஸ் கொடுத்துடணும். கொடுத்துட்ட பிறகு திருப்பி 800 பாயிண்ட்ஸு 700 பாயிண்ட்ஸு நம்மளுக்கு கலெக்ட் ஆகிடுச்சு. இதே மாதிரி பண்ணிகிட்டே வரணும். திருப்பி என்ன பண்ணுறீங்கன்னா அந்த செகண்ட்ஸ் வந்து வெயிட் பண்ணோம். வெயிட் பண்ணிட்ட பிறகு பாயிண்ட்ஸ் ஆட் ஆகிடுச்சு. 587 சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. நம்மளும் வந்து 587 ஆர்டர் வைஸாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு ப்ளீஸ் வெயிட் 1 செகண்ட்ஸ் இப்போது கலெக்ட் யுவர் ரிவார்ட்ஸ் கொடுத்துருவாங்க. கொடுத்துட்ட பிறகு நம்ம பாயிண்ட்ஸ் ஆட் ஆகிடும். நம்மளுக்கு 700 காயின்ஸ் வந்து ஆட் ஆகிடுச்சு. மொத்தமாக பார்த்திங்கன்னா 300 பாயிண்ட்ஸ் கொடுத்துருவாங்க. எல்லாமே அதே மாதிரி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வந்துடுங்க. இப்போ வந்து பிடிசி போயிடலாம். பிடிசி பார்த்திங்கன்னா 19 கொடுத்துக்குறாங்க நம்மளுக்கு பிடிசி. இப்போ வந்து ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணுறீங்க. கிளிக் பண்ணிட்ட பிறகு 8 செகண்ட்ஸ் 7 செகண்ட்ஸு அந்த மாதிரி செகண்ட்ஸ் வந்து ஓடிட்டே இருக்கும் உங்களுக்கு டைம். இதில் வந்து இது வரல, கேப்சா வரல, அதனால் வந்து நம்மளுக்கு பாயிண்ட்ஸ் ஆட் ஆகாது. இந்த மாதிரி காமிச்சா இன்வேலிடு கேப்சா சொல்லிட்டு வந்துடும். அகெயின் நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு 7 8 6 5 4 3 2 1 சொல்லிட்டு வந்துடும். ஐ ஆம் நாட் ரோபோட் கொடுத்துட்டு அப்புறம் டிக் வந்துட்ட பிறகு வெரிஃபை கொடுங்க. வெரிஃபை கொடுத்துட்ட பிறகு பேக் வந்துடுங்க. நம்மளுக்கு வந்து 2000 காயின்ஸ் வந்து ஆட் ஆகிடும் நம்மளுக்கு வேலெட்டில். திருப்பி வந்து அகெயின் ஒரு டைம் ஒர்க் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். கோ கொடுத்துட்ட பிறகு செகண்ட்ஸ் ஓடும். அதிலே போட்டிருப்பான் 5 செகண்ட்ஸ் 10 செகண்ட்ஸ் அப்படி சொல்லிட்டு. ஐ ஆம் நாட் ரோபோட் வெரிஃபை. ஆட் வந்தால் நம்ம பேக் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வந்துடலாம். பாருங்கள் 1000 பாயிண்ட்ஸ் வந்து கலெக்ட் ஆகிடுச்சு. திருப்பி கோ கொடுக்குறீங்க. 5 செகண்ட்ஸ் தான் இது. 5 4 3 2 1 சொல்லிட்டு வந்துடும். ஐ ஆம் நாட் ரோபோட் வெரிஃபை. இது மாதிரி வந்து பாயிண்ட்ஸ் வந்து நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். சரியா? 16 டாஸ்க் இருக்குது. 19 இருந்தது ஃபஸ்ட்டு, இப்போ 16 தான் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஷார்ட் லிங்க்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒர்க் ஆகலை. சரியா? செகண்ட் வந்து ஒர்க் ஆகுது. அப்போ ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வந்து இது பண்ணோம் பார்த்தீங்களா அந்த ஷார்ட் லிங்க்ஸு, அந்த ஏன் பெப்பி வெப்சைட்டில் பண்ணோம்ல, அதே சேம் கான்செப்ட் தான் இதுவும். பட் இப்போது ஏதோ இது மாதிரி எரர் காட்டுது, அதனால் வேண்டாம். ரெண்டாவது ஷார்ட் லிங்க்ஸு வந்து ஒர்க் ஆகிட்டுருக்கு. செகண்ட்ஸ் ஓடுது பாருங்கள். 17 16 15 14 அப்படி சொல்லிட்டு வந்துகிட்டே இருக்கும். டைமிங் ஓடிட்டே இருக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். 3 டாஸ்க் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணோம். செகண்ட்ஸ் ஓடுது பாருங்கள். ஜீரோ வந்துச்சு. ஐ ஆம் ஹியூமன் சொல்லிட்டு வந்துடும். அப்புறம் வந்து இதில் பர்கரை வந்து நம்ம டச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு திருப்பி இதுலேயும் பர்கர் கொடுத்துட்டோம். அப்புறம் வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஆர்டிகல்ஸ் சொல்லிட்டு கிளிக் பண்ணிடணும். கிளிக் பண்ணிட்ட பிறகு திருப்பி செகண்ட் டாஸ்க்கு ரெடி ஆகிடுச்சு. செகண்ட்ஸ் ஓடுது பாருங்கள் டைமிங்கு.
இதே மாதிரி பண்ணிகிட்டே வரணும். நம்ம 3 டாஸ்க்கும் இதே மாதிரி கம்ப்ளீட் பண்ணிடணும். கொஞ்சம் நெட்டு ஸ்லோவாக இருக்கும். 3rd டாஸ்க் வந்துடுச்சு பாருங்கள். வெல் டன் சொல்லிட்டு வந்துட்டுருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணணும். இது மாதிரி நம்மளுக்கு பாயிண்ட்ஸ் வந்து முன்னாடி ஆட் ஆகிடும். சரியா? அப்படி ஆட் ஆகலைன்னா மேலேருந்து ரீஃப்ரெஷ் பண்ணிவிட்டு திருப்பி அகைன் ஃபஸ்ட்டு இந்த ஸ்டார்ட் ஆகிடும். ஆட் ஆகிட்ட பிறகு நம்ம என்ன பண்ணோன்னா செகண்ட்ஸ் ஓடும். இங்கே 15 செகண்ட்ஸ் இருக்குது. அந்த கொஞ்சம் வெயிட் பண்ணோம். 15, 14 அப்படி சொல்லிட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. கொடுத்துட்ட பிறகு திருப்பி இன்னொரு ஒரு 2 ஸ்டெப்ஸு வந்து கம்ப்ளீட் பண்ண சொல்கிறோம். சரியா? ஃபஸ்ட்டு ஸ்டெப் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். செகண்ட் ஸ்டெப்பு செகண்ட்ஸ் ஓடிட்டே இருக்க பாருங்கள். கண்டினியூ கொடுத்துருங்க. கொடுத்துட்ட பிறகு நமக்கு வந்து பாயிண்ட்ஸ் ஆட் ஆகிடும். நம்மளுக்கு பாருங்கள் 17,000 கொடுத்துட்டோம். சரியா? கொடுத்துட்ட பிறகு 64 டாஸ்க் இருக்குது. இப்போ என்ன இதெல்லாம் ஆடு. இது ரெண்டு ஒர்க் ஆகுமே. ஃபஸ்ட்டு ஒன்று செகண்ட் ஒன்று ஒர்க் ஆகுது. வேறு எதுவுமே பண்ண தேவையில்லை. என்னென்னா தப்பாக போட்டிங்கன்னா நம்ம அக்கௌண்ட்டே பிளாக் பண்ணிவிடுவோம். சரியா? அதனால் கரெக்டாக வந்து 2 வண்டி ஒர்க் பண்ணாவே போதும். நல்லா 2 ஒர்க் ஆகுது. இதில் வந்து ஃபஸ்ட்டு ஒன்றும் ஒர்க் ஆகலை. 2வது வண்டி தான் ஒர்க் ஆகுது. மூணாவதும் ஒர்க் ஆகுது பாருங்கள். பிகின் சொல்லிட்டு கொடுத்தணும். 5 ஸ்டெப்ஸ் இருக்குது. பிகின் சொல்லிட்டு கொடுங்க. ஸ்டார்டிங் இன் 1 2 3 15 செகண்ட்ஸ் இருக்குது பாருங்கள். ஸ்டெப் 1 ஸ்டெப்பு 5 ஸ்டெப்ஸ் இருக்குது. எல்லாமே இதே மாதிரி தான் டைம் ஓடிட்டே இருக்கும். கண்டினியூ கொடுத்துருங்க.
இதே மாதிரி வந்து 5 ஸ்டெப்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணோம் நம்ம. ஃபஸ்ட்டு பிகின் கொடுத்துருங்க. டைமிங் ஓடும். ஓடிட்ட பிறகு கீழே வந்து அது எல்லாமே செகண்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்ட பிறகு ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அங்கே வந்து கண்டினியூ கொடுத்துடணும். ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. இங்கே கண்டினியூ கொடுத்துட்ட பிறகு நம்ம பாயிண்ட்ஸ் ஆட் ஆகிடும் நம்மளுக்கு வேலெட்டில் போய்ட்டு. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இது மாதிரி வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். சரி, ஃபஸ்ட்டு 3 வந்து ஒர்க் ஆகுது, மற்றதெல்லாம் ஒர்க் ஆகலை சரியா. அதனால் வந்து ஷார்ட் ஸ்ட்ரிங்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகிடும். ஓகேவா? இப்போ எப்படி விட்ரா போடுறோன்னு சொல்லி கொடுத்துட்றேன். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா டைரெக்டாக வந்து டேஷ்போர்டுக்கு போங்க. டேஷ்போர்டை கிளிக் பண்ணிவிட்டு அங்கே வந்து TRX சொல்லிட்டு இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம பாருங்கள் பாயிண்ட்ஸ் எல்லாம் ஆட் ஆகிருக்கு. நம்ம என்ன பண்ணுறீங்கன்னா LTC லைட் காயின் வந்து செலக்ட் பண்ண போகிறோம். அப்புறம் வந்து நம்ம இமெயில் அட்ரஸ் கொடுத்துட்டு விட்ரா கொடுத்துட்டிங்கன்னா நம்மளோட பாயிண்ட்ஸ் வந்து ஆட் ஆகிடுச்சு. ஆட் ஆகிட்ட பிறகு நம்ம அதான் சொல்கிறேன், நான் மார்னிங் ஒர்க் பண்ணுறீங்க, நைட்டு விட்ரா பண்ணிக்கோங்க. விட்ரா பண்ணிட்டு இன்ஸ்டண்ட்டாக ஃபாஸ்ட் பேக்கே போயிடும். போயிட்ட பிறகு நம்மளோட இதில் இருக்கும், நம்மளோட வேலெட்டில். லாகின் ஆகிடுச்சு ஃபாஸ்ட் பே. இப்போ கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாயிண்ட்ஸ் வந்து ஆட் ஆனது இங்கே தெரியும் சரியா. 0.0010936 இது மாதிரி ஆட் ஆகிடும்.